இன்னைக்கு வேலை முடிஞ்சதும் வாத்தியாரை கூட்டிட்டு வளைஞ்சு வளைஞ்சு போற பாதையில பின்னாடி உட்காந்து அவர் வழியை சொல்ல நான் வண்டியை ஓட்டிட்டு 2 பேரும் ஒரு ஸ்பாட்டை தேடி போயிட்டோம். அது எங்கன்னு சொல்றேன், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. லொகேஷனுக்கு வந்ததும் அங்க இருந்த நாய் பாய்க்கு ஒரு வணக்கத்தை போட்டு மலைகளோட அழகை ரசிச்சுக்கிட்டே மைதானத்துக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. ஸ்டைலா இருக்கட்டுமே நான் கால் மேல கால் போட்டா 300 ஃபாலோவர்ஸ்க்கே இவ்வளோ தென்னாவட்டான்னு கேட்டு மாஸ்டர் நோஸ் கட் பண்ணிட்டாரு. இந்த பிரம்மாண்ட சிரிப்புக்கு காரணம் நான் பண்ண சேட்டை தாங்க. கூட்டத்துல இருந்த ஒரு பொண்ணு பக்கத்துல இருந்த ஆன்ட்டியை பார்த்து கையை காட்ட அது எனக்கு தான் ஹாய் காட்டுதுன்னு நானும் திருப்பி காட்ட ஒரே அசிங்கமா போச்சு குமார். நான் அசிங்கப்பட்டது கூட பிரச்சனை இல்லைங்க, அதை இவர் முன்னாடி பட்டதுதான் பிரச்சனையே. வச்சு செஞ்சுட்டாரு. ஒரு பக்கம் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்க நாங்க வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அங்க இருந்த ஒரு நண்பர் அருமையா பாட டிஜே வைப்ல எல்லாரும் ஆட கும்பலோட கும்பலா நானும் அதை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டேன். ஆனா நம்ம குரு பூந்து விளையாடிட்டாரு. அதோ அங்க இருக்காரு பாருங்க. தொண்டாமுத்தூர்ல டீம் ஜோஸ் கண்டக்ட் பண்ண வெட்டிங் தீம்டு பார்ட்டிக்கு தாங்க நாங்க போயிருந்தோம். நான் ஆரம்பத்துல ஒருத்தர் காமிச்சேன்ல, இவர் தான் அவரு. அண்ட் இந்த ஈவெண்ட்டும் இவர் ஆர்கனைஸ் பண்ணதுதான். நானும் கொஞ்சம் டான்ஸ் ஆடினேன், பட் வீடியோ எடுக்கிற அளவுக்கு நல்லா ஆடல, அதனால அதை எடுக்கல. டான்ஸை முடிச்சுட்டு களைப்பா இருப்பாங்கன்னு பார்த்தா கையில மைக்க பிடிச்சிட்டு ஜாமிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல டீமா நாங்க எல்லாரும் வைப் பண்ணிட்டு ஃபைனலா ஒரு டான்ஸை போட்டு கல்யாண சாப்பாடு அங்க ரெடியா இருக்க கடமை தவறாம நானும் மாஸ்டர் அதை கண்ணால கூட பார்க்காம கிளம்பி வந்துட்டோம். அதுக்கு என்ன காரணம்னா வேற என்ன, டயட்டு தான்.